சென்னை சில்க்ஸ் கட்டடம் இடிப்பு தொடர்பாக ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, தற்போது சென்னை சில்க்ஸ் கட்டடம் இடிப்பு பணியின் போது ஒருவர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் கூடுதல் விவரங்கள் என்ன? யார் அந்த தொழிலாளர்? வணக்கம் அம்மா. அதாவது கடந்த 31ஆம் தேதி ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக சுமார் 10 அடுக்குமாடிகள் கொண்ட சென்னை சில்க்ஸ் கட்டிடமானது இடிக்கும் பணி 2ஆம் தேதியிலிருந்து இடிக்கும் பணி தொடர்ந்தது. தற்போது இன்று 9வது நாளாக இந்த பணியானது தற்போது நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா ஜாக் கட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த மிஷின் மூலமாக சுவர்களை கட் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த மிஷின், நீங்கள் அந்த காட்சியை பார்க்கலாம். அந்த ஜாக் கட்டர் மிஷினுடைய உதவியாளராக இருந்த ஷரத் என்கின்ற கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் அந்த உயிரிழந்த கட்டிடத்தில் பாதிப்பில் உயிரிழந்த தொழிலாளியின் பேர் சரத்குமார் என்பவர். அவர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவர். நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த காட்சியில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் அந்த ஜாக்கெட்டர் மிஷின் கவிழ்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். இந்த பகுதியில் தான், அதாவது 3 சுவர்களில் ஒரு பக்கம் சுவர் ஏற்கனவே, அதாவது 4 பகுதியில் ஏற்கனவே ஒரு பகுதி 3ஆம் தேதி அதிகாலை சுமார் 10 தளங்களும் விழுந்த காட்சியை பார்த்திருப்போம். மீதம் இருக்கக்கூடிய அந்த 3 சுற்றுப்புற சுவர்களை இடிக்கும் பணியானது 2ஆம் தேதியிலிருந்து துவங்கியது. அந்த பணிகள் கொஞ்சம் கொஞ்சமாக நடைபெற்று வந்த, அதாவது 3 நாட்களில் முடிக்கப்படும் என்று அமைச்சர்கள் தெரிவித்திருந்தாலும் கட்டிடத்தின் ஸ்திரத்தன்மை மிகவும் மோசமாக இருந்ததால் பார்த்து இந்த கட்டிடத்தை இடிக்கும் பணியானது நடைபெற்று வந்தது. இன்று 9வது நாளாக இந்த பணியானது நடைபெற்று வந்து கொண்டிருந்த போது சுமார் 3:30 மணியிலிருந்து ஒரு 3:15 மணி அளவிலே தொழிலாளர் திரு சரத்குமார் என்பவர் இந்த பகுதியிலேயே அந்த கட்டிடத்தை இடிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது அந்த ஜாக் கட்டர் உதவியாளராக இருந்திருக்கிறார். அந்த பகுதியில் தற்போது நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த பகுதியில் தான் அவர் நின்று கொண்டதாக சொல்லப்படுகிறது. அந்த பகுதியில் இருந்த சுவர் தான் அவர் விழுந்து அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. மேலும் உடனிருந்த மேலும் ஒரு உதவியாளரும் அவரும் கவலைக்கிடமான நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. மீதம் இருக்கக்கூடிய இன்னும் ஒரே ஒரு பகுதி செவர் தான் இருக்கிறது. அந்த பகுதி பார்த்தீர்கள்னா மேம்பாலத்திற்கு முன் பகுதியில் இருக்கக்கூடியது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சுவர் தான் மிகவும் கவனத்துடன் பார்த்து இடிக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறது. காரணம், முன்பகுதியில் இருக்கக்கூடிய மேம்பாலத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கணும் என்பதற்காக முதல் இருக்கக்கூடிய 2 பகுதிகளை அவங்க கட் பண்ணியிருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதியை மட்டும் இடிப்பதற்கான வேலைகள் நடப்பதாக இருந்தது. ஆனால் அதற்குள் இந்த சம்பவம் நடந்திருப்பது வேலை செய்பவர்களிடையே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஜாக் கட்டர் மூலமாக கட்டட இடிப்பு பணிகள் நடந்து வரும் நிலையில் அதன் மீதே கட்டடம் இடிந்து இருக்கிறது. தற்போது என்ன மாதிரியான, அதாவது ஒருவர் பலியாகிவிட்டிருக்கிற நிலையில என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கையோட இனி இடிப்பு பணிகளை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்காங்க? தற்பொழுது கிடைத்த தகவலின்படி இந்த உயிரிழப்பிற்காக டி நகரில் இருக்கக்கூடிய போலீசார் இந்த வழக்காக பதிவு செய்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்கு அடுத்த கட்டமாக இந்த பணியானது நடைபெறுவது சற்று காலதாமதம் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. காரணம், இந்த கட்டிடத்தின் ஸ்திரத்தன்மை மோசமாக இருப்பதாக ஏற்கனவே ஐஐடி இருக்கக்கூடிய மூத்த அதிகாரிகளும் அறிஞர்களும் தெரிவித்திருந்தார்கள். அவர்கள் சொன்ன அறிவுறுத்தலின்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பகுதியை வெட்டி எடுக்கக்கூடிய அந்த நிலை ஏற்பட்டிருந்த காட்சியை தான் நம்ம பார்த்திருப்போம். அதன் அடிப்படையிலேயே தான் பணிகளும் நடைபெற்றன. ஆனால் இன்று துரதிருஷ்டவசமாக இப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டிருப்பதாக தொழிலாளர்கள் மத்தியில் அவர்கள் பேசிக்கொண்ட சில தகவல் சொல்லுகிறன. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத சூழலில் இந்த விபத்தானது நடந்ததாகவும் சொல்கிறார்கள். காரணம், மிகப்பெரிய அந்த செவர்கள் இடிப்பது போல் கூட இந்த மாதிரி பிரச்சனை எதிர்ப்பது ஒரு குறுகிய அளவிலான ஒரு பகுதியை அடையும் பொழுதுதான் இந்த சம்பவம் ஏற்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய அந்த முன்பகுதியை தான் இன்னும் கவனத்துடன் செலுத்த வேண்டிய ஒரு பகுதியாக இருக்கிறது. அதற்குள்ளாக இப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டிருப்பது, இடிக்கும் பணியானது இன்னும் ஒரு 4-5 நாட்களில் முடியும் தருவாயில் இருந்தாலும் தற்பொழுது இந்த உயிரிழப்பின் காரணமாக பணிகள் அனைத்தும் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்த கட்ட உத்தரவு வரும் வரையில் இந்த பணியானது நடைபெறாது என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காரணம், தங்கள் கண் முன்னாலேயே ஒரு உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் எப்படி அடுத்த கட்டமாக பணியாற்றுவது என்பது குறித்து ஊழியர்கள் மத்தியிலே ஒரு பயத்துடன் அச்சத்துடன் காணப்படுகிறார்கள். நீங்கள் அளித்த தகவல்களுக்கு நன்றி.